सौधत्मात्तादिगं कर्मनीलं येन सूत्रं तस्मै समस्त वेदार्थ विदे विघ्नते नमः। सुधीत्वदी नदी पूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं विष्णवत्युदगं सुत्तं वन्दे श्रीविघ्नोर्णवं। वामं पादं दक्षिणं कुञ्जयित्वा वामो निस्तमरदमभेदं पाणिना दक्षिणेन चङ्गं चक्रं ददानं सतिर्भुवनं सर्ववन्द्यं त्रिनेत्रं वन्देहं पाडलात्रुदन्नमहो वीर्यगो सूर्यगो पराक्रमम् நாரசிம் மகோ விலம் அருள்மிகு பாடலாற்றில் நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் சிங்க பெருமாள் கோயில். இந்த திருக்கோயில் சென்னைக்கு தெற்கே சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்தது. இத்திருக்கோயில் முகல் நரசிம்மர் காட்சி தருகிறார். பாடலாம் சிறந்த அச்சமில்ல சிவந்த பாடல். இந்த கோயில் சுற்றி ஆரண்ய காடுதாகவும் அந்த காட்டில் ஜாபாலி விஷயம் தவம் பண்ணதாகவும் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் இந்த கோயில் தலம். இரண்டின உதம் பண்ணும்போது கோபம், அந்த கோபத்தில் அவருக்கு மூணு கண்ணுடைய காட்சியுடன் ஜாபாலியம் வச்சு தொங்கு அவருக்கு காட்சி கொடுத்தா இந்த கோயில் தலம். இந்த கோயில் மகேந்திரவர்மன் பல்லவன் குடைவருக்கு சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோயில். இந்த கோயில் பிரார்த்தனை தலம், புராதன ஸ்தலம் அப்படின்னு. இந்த திருக்கோயில வேண்டினாங்க கல்யாணம், குழந்தை, வேலையில்லாத வேலை எல்லாருக்கும். இந்த கோயில்ல பிரதோஷம் உண்டு. ஏன்னா 2 மதம் உள்ளது பிரதோஷ வேலை. அந்த பிரதோஷ வேலையில 30 கோடி கணக்குல சொல்லிக்கிறாங்க. அப்போ இருக்கும் இந்த பிரதோஷ வேலை அதுக்குன்னு இந்த ஊர்ல எல்லா பிரதோஷம் நடக்கும். இவருக்கு 3 கண்ணு உண்டு. இந்த பிரதோஷம் பாடலாம் சிவந்த அத்திரிணமல சிவந்த வழக்குடன் பாடல. இந்த கோயில் இன்னொரு தலம் மகேந்திரவர்மன் பல்லவன் குடைவரை கோயில். இந்த கோயில் சுற்றி இந்த கோயில் கிரிவலம்னா கோயில் உள்ளே திருநீர்மலையோ திருவண்ணாமலையோ திருப்பூரத்தோ ஓரளவு தூரம் அப்படி கிடையாது. பெருமாள் தயாரித்தது கோயில் உள்ளே படம். அதுதான் இந்த ஊர்ல மெயின் பிரார்த்தனை தலம், புராதன தலம் அப்படின்னு. இந்த திருக்கோயில கல்யாணம் அவங்க சேரிலேருந்து ஒரு நூல் எழுதிட்டு அழிஞ்சல் மரம்னு ஒரு பிராகாரத்தில் இருக்கு. அந்த மரத்துல கட்டினா அவங்களுக்குலாம் சீக்கிரமே கல்யாணம் தான் இந்த கோயில் தலம். இந்த கோயில் எல்லாத்தையும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா, சித்ரா பௌர்ணமி உற்சவம், நரசிம்ம ஜெயந்தி உற்சவம், வைகாசி மாதத்துல பிரம்மோற்சவம், ஆனி மாதத்துல ஆனி சுவாதி பெரியாழ் சாத்தம், ஆடி மாசத்துல ஆடி கஜேந்திர மோட்சம் நடக்கிறது, ஆவணி மாசத்துல பவித்ரோசம் நடக்கிறது, புரட்டாசி மாசத்துல நவராத்திரி 10 நாளும் நடக்கிறது, ஐப்பசி மாதத்துல தீபாவளி உற்சவம், கார்த்திகை மாதத்துல கார்த்திகை, மார்கழி மாதத்துல அத்தியன உற்சவம் 20 நாள் நடக்குது, பங்குனி மாசத்துல பங்குனி உற்சவம் நடக்குது. இது மாதிரி இந்த திருக்கோயில எல்லா உற்சவமும் எல்லா மாதமும் கரெக்டாக நடந்துருக்கு. அது இல்லாமல் இந்த கோயில் இந்து அரணை ஆட்சி சமய கட்டுரையில் வருது. இந்த கோயில் ஆகம் வைகானச ஆகம். தலைமுறையாக இந்த கோயில் எல்லாம் வைகானசம் வரும். அவங்க தலைமுறையா 7வது தலைமுறையோட பார்த்துட்டு இருக்காங்க. சிருஷ்டியின் தொடக்கத்துல பிரம்மா தன்னோட மனத்தால சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர்னு 4 புத்திரர்களை மனத்தாலே ஈடுபடுகிறார். இவா 4 பேரும் லௌகீக வாழ்க்கையில, அதாவது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம பெருமாள் மேலேயே பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார். ஒரு நாள் வைகுண்டத்துக்கு சென்று நாராயண தரிசனம் அவளுக்கு ஆசை வருது. அப்ப கிளம்பி வைகுண்டத்துக்கு போறான். அங்கு காவல் காத்து கொண்டிருந்த விஜயன் ஜெயன் அப்படின்னு காவல்காரர்கள் அவளை தடுத்து நிறுத்துறான். பெருமாள் இப்பதான் ஓய்வுல இருக்கார், அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுமாக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 4 பேர் நாங்க ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கோம், அதனால செடிச்சுட்டு போயிடுறோமே பெருமாளை உள்ள விடுத்தோம்னு சொன்னாங்க. இவா உறுதியா விட மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த முனிவர் 4 பேருக்கும் கோவம் வந்தது. வைகுண்டம்ங்கிறது ஆனந்தமே உருவான இடம். அந்த இடத்துல சித், அதாவது புத்தி எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கணும், சர்ப்பகுணம் தான் இருக்கணும். ஆனா அதை மீறி அசர்ப்ப குணம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம நாராயணனோட காவல் காப்பார்களா இருக்குங்கிறதுனால அவளுக்கு அகங்காரம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த 4 முனிவர்களும் அவர்களுக்கு அசுரர்களாக பிறப்பீர்கள் சாப்பிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த காவல்காரர்களான ஜெயனும் விஜயனும் நாராயணன் ஒளிபுறார். பெருமாளை இவ்வாறு நடந்திருக்கிறார், எங்களுக்கு சாப விமோசனம் பார்க்க. அதுக்கு நாராயணன் சொல்றார், முனிவர்கள்
சமைச்சுட்டா அதுல இதெல்லாம் விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்காக ஒரு 2 வழி வேணா தரேன். ஒண்ணு, பல வருடங்கள் என்னோட பக்தர்களாவே இருந்து என்னை அடையும். இல்லைன்னா 3 பிறவிகள் என்னை நிந்தித்துக் கொண்டே, என்னை திட்டிக் கொண்டே பிறவி எடுத்து என்னை அடைந்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. ஜெயனும் விஜயனும் பெருமாளை ரொம்ப காலம் பிரிந்திருக்க முடியாதுங்கிறதுனால 3 பிறவிகளில் அசுரர்களாக பிறந்து அவரை திட்டியே உங்களை அடைக்கணும்னு அந்த வழியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள். இந்த நாராயணன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? சுழலும் சக்கரம் ஒரு கையிலும் ஒலிக்கும் சங்கோர் கையில். சுழலும் சக்கரம் ஒரு கையிலும் ஒலிக்கும் சங்கோர் கையில். குழலும் யாழும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமே. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. கோபுரம் போலோ ஸ்ரீரமதில் மின்னும் பவழம் ரத்தினமே. சாகர சயனம் சுந்தரவதனன் வைகுண்டலோகத்து தாரகனே. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. சாட்சிய திருமண் சாரதி அழகை சரி பார்க்கும் காற்றில் கலரும் திருமூடி அழகை நீச்சாய் தாங்கி தினம் காக்கும். கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. நயனம் இரண்டும் தாமரை நடனம் அதிலே கரேவதி. புவனம் தேடும் மயங்கும் வண்ணம் உன்னதை பூக்கும் மாதரம் மதரும். கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. தோழி கவழும் புண்ணிய துளசி மாலைகள் உடனே மாலவன் காட்சி. சால கிராமம் நின்றிடும் பாரம் சரஸ்வநாமம் நீக்கிடும் பாரம். கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. திருவடி நோக்கி ஒரு கரம் காட்டும் அதயம் காட்டி மறுகரம் ஜொலிக்கும். சரணாகதியின் தத்துவம் சொல்லும் திருநாரணனின் அருளே வெல்லும். கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா. புஷ்பங்கள் தவழும் புண்ணிய திருவடி பிரபாகரத்தை அருளும் திருவடி. அண்ணல் திருவடி புகழாய் பிறக்க அடியவர் வணங்கும் அனந்தன் திருவடி. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா.
ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா நாராயண ஹரி கோவிந்தா என்ற அவருடைய மனைவிக்கும் 2 அசுர குழந்தைகள் கிடைக்கிறார்கள். அதாவது இந்த விஜயனும் ஜெயனும் தான் முதல் பிறவியாக ஹிரண்ய கசிபுவாகவும் ஹிரண்யாட்சனாகவும் இருக்கிறார். இவ்வாறு 2 பேரும் பிரம்மாவை நோக்கி நிறைய தவங்கள் இருந்து பல வரங்களை பெற்று 3 உலகையும் பிடித்து ஆட்சி செய்கிறார்கள். நாராயணனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் 2 பேருக்கும் ஒரே முடிவாகவே இருக்கு. இந்த தம்பியான ஹிரண்யாட்சன் எல்லா இடத்திலும் தேடி எங்கேயுமே நாராயணன் கிடைக்கணும்னு பூமியை கொண்டு போய் தண்ணி கடையில் வச்சுக்கலாம். நாராயணனுக்கு தேடினாலே வரும் அப்படின்னு நாராயணன் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு இந்த ஹிரண்யாட்சனை கொண்டு விடுகிறார். இதை தெரிஞ்சுக்க உடனே அவருடைய அண்ணனான ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம். என்னோட தம்பிக்கு மரணத்துக்கு காரணமான இந்த நாராயணனை ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு பாட்டுக்கு இன்னும் அதிக வரங்களை பெற்று மரணமே இல்லாத வரத்தை பெறணும்னு கிளம்பி பாட்டுக்கு போறான். தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். கடும் தவம் செய்யறான். அந்த நேரத்துல அவனுடைய மனைவியான கல்யாணம் கர்ப்பமா இருக்கான். இது அறிந்த இந்திரன் என்ன பண்றான்னா, ஏற்கனவே இந்த 2 பேரோட தாக்குற 3 உலகத்தையும் பிடித்துக் கொண்டு எல்லாரையும் ஆட்சி படைக்கிறான். இதுல இந்த ஹிரண்யகசிபு வேற இன்னும் தவம் செய்து மரணமில்லாத வரத்தை பெறணும் வேற கேட்பான். அதனால இவனுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைய கருவிலேயே அழித்து விடணும் முடிவு செய்து கையாலே கடத்தி கொண்டு போவான். அப்ப நடுவில் இடைப்பட்ட நாரதர் அவனை தடுத்து, ஏன் பாட்டு நினைக்கிற, பையனை மாதிரிதான் பையனும் அப்பாவும் ஒரே மாதிரி இருக்கணும் தேவையே கிடையாது. நம்ம வளர்க்கிற முறையில தான் அந்த குழந்தைகள் வளரும். அதனால நீ இதெல்லாம் அவனுக்கு இல்லாத சொல்லி கையாகவே தன்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் நாரதர் பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். தினமும் கையாளுக்கு நாராயண மந்திரத்தை சொல்லி வைக்கிறார். கையாது கேட்கிறாளோ இல்லையோ, அவள் பயத்தில் இருந்த அந்த குழந்தை நாராயண மந்திரத்தை தினமும் கேட்டு கேட்டு வளர்ந்து கொண்டே வருகிறது. கையாளுக்கும் குழந்தை பிறந்தது. அதற்கு பிரகல்லாதன் அப்படின்னு பெயர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறார் கையாது. இதற்குள் ஹிரண்யகசிபு அவனுடைய தவத்தை மெச்சி பிரம்மாவை நேரம் கொள்கிறார். என்னப்பா அவனுக்கு வர வேண்டும், அவன் மரணமில்லாத வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இல்லப்பா, மரணமில்லாத வர வேண்டாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கே மரணம் உண்டு, என்னோட காலம் வந்துருக்குன்னா வேற ஒரு பிரம்மா தான் வந்து, அதனால நீ வேற வேற வார்த்தை கேளு அப்படின்னு சொல்றது. உடனே இந்த புத்திசாலியான ஹிரண்யகசிபு என்ன பண்றான், நேரமான மரணம் கேட்கக்கூடாது. நான் காலம்புற சாப்பிடாது, சாயங்காலம் சாப்பிடாது, இரவுல சாப்பிடாது, மனிதனால சாப்பிடாது, மிருகத்தால சாப்பிடாது, பறவைகளால பட்சிகளால சாப்பிடாது, நிலத்து மேல சாப்பிடாது. இப்படி ஒவ்வொரு வரமா கேட்கிறான். பிரம்மாவுக்கு புரியவே இல்லை. எப்படி சுத்தி சுத்தி கடைசியில மரணம் இல்லாத வரத்தை கேட்கிறானே நினைச்சிட்டு போது கடைசியில ஒண்ணு கேட்கிறான். முன்னால் உருவாக்கப்பட்ட ஏதாவது எனக்கு சாப்பிடா அப்படின்னா அப்பதான் பிரம்மாக்கு மூச்சே வருது. அப்பா நல்ல வேலை, என்னால படைச்சதுனாலதான் எனக்கு சாப்பிடா, என்ன படைச்ச ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு நீ கேட்டபடியே வரத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு கிளம்பிட்டு பிரம்மா இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு சாகா வரத்தை பெற்றுக்கோன்னு அவன் நினைச்சிட்டு அரண்மனைக்கு திரும்புதான். கையாதவும் அரண்மனைக்கு வரா. அப்ப கையாது சொல்றான், இந்த நாரதன் தான் எனக்கு போய் என்னை ஆதரித்து இந்த பிரசவத்தையும் பார்த்தது அவர் தான். ஆனா இந்திரன் என்ன போல வரலான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்றான். ஹிரண்யகசிபு நாரதருக்கு நகையெல்லாம் வச்சுட்டு இந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார்.
இந்த குழந்தைக்கு 5 வயது ஆகும்போது இந்த குழந்தை கொண்டு போய் குருகுலத்தில் வந்து படிக்கிறதுக்காக கொண்டு போய் விடுறோம். அசுரங்களின் குருவான சுக்கராச்சாரியாரை கொண்டு போய் விட்டோம். பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது இந்த குழந்தை ரொம்ப பக்திமான குழந்தை, இந்த குழந்தைகிட்ட நம்ம பிரச்சனை படிக்க கூடாதுன்னு தீர்த்த யாத்திரை கிளம்பி விடுறார். தன்னோட ஆசிரமத்தை தன்னோட மகன்களான மர்கன் சண்டகிட்ட கொடுத்துட்டு இவர் தீர்த்த யாத்திரை கிளம்புகிறார். இந்த குழந்தை கொண்டு குருகுலத்தில் விட்டாச்சு. அந்த குழந்தை கொஞ்ச காலம் ஆன உடனே குருகுலத்துக்கு விடுமுறை விட்டார். அந்த குழந்தை ஆத்துக்கு வருது. வந்த உடனே ஹிரண்யகசிபு அந்த குழந்தைய தூக்கி வெளியில் வச்சுட்டு ஆசையா கேட்கலாம், என்னடா குருகுலத்துல பாடம் சொல்லி கொடுத்தா, சொல்லி என்ன சொல்லி கொடுத்தா? இதுவாப்பா ஃபர்ஸ்ட் அசட் சம்பளம் கூடாதுப்பா, பயங்களே உங்களோட சொல்லி கொடுத்துருக்காருன்னு அடுத்த கேட்க கத்துக்க, வீட்டை விட்டு போகணும்ப்பா, அப்பதான் எந்த தொழிலும் இல்லாம நாம ஜென்மம் ரொம்ப பரவாயில்லையே, அடுத்தது என்ன கத்துக்கிற? அவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் கத்துக்கிட்டேன்பான். அப்படின்னு குழந்தை ஆரம்பிச்சு ஆதியும் மத்தியமும் முடிவும் இல்லாதவன் தெரிஞ்சுட்டேன். அவன் ஆனந்தமயமானவன் தெரிஞ்சுட்டேன். ஹிரண்யகசிபு என்ன நினைச்சுட்டானா, அவன் நாமாவை சொல்றதுதான் சத்சங்கம் நினைச்சுட்டான். ஏன்னா எல்லா பிரஜைகளையும் 3 லோகத்தையும் இருக்கிற அவ்வளவு பெரிய மிரட்டி ஹிரண்யாய நமகன்னா சொல்லணும்னு பழக்கி வச்சிருக்கான். அதனால அவன் நாமாவை சொல்றது சத்சங்கம் நினைச்சுட்டான். இரண்டாவதா வீட்டை விட்டு போய் நாமஜபம் பண்ணணும்னு அந்த குழந்தை சொல்றது. ஓ, ஹிரண்யாய நமகன் நம்மளை பத்தி நாமஜபம் பண்ண போறாங்களா நினைச்சுட்டான். மூணாவது பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொன்ன உடனேதான் அவருக்கு சந்தேகம் வருது. இல்லையே, நம்ம பிறந்துதானே இருக்கோம், இறப்பு வேணா நமக்கு கிடையாது, நம்ம தான் மாறிக்கணும். நாலாவதா ஆதி மத்தியம் முடிவு கிடையாது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஆனந்தமயமா இருப்பான். அப்படி ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இல்லையே, இன்னும் நாராயணனை கண்டுபிடிக்கலையே, நம்ம எதிரியை பார்க்கலையே, ஆக இவன் நம்மளை பத்தி சொல்லலையா அப்படின்னு நம்மதான் சந்தேகம் வருது. அந்த குழந்தைகிட்ட கேட்கிறான், இவ்வளவு நேரம் யாரை பத்தி சொன்ன? அதுவாப்பா நாராயணனை பத்தி தான் சொல்லுங்க. யாருடா அந்த நாராயணன்? உனக்கு எனக்கு எல்லாருக்குமே தந்தை அவர் தானேப்பா அப்படின்னு ஹிரண்யகசிபுக்கு வந்ததே போகும். குருமார்களை கூப்பிட்டுருந்தான். ஏன்னா தப்பா சொல்லி கொடுத்துருக்கவா தானே, அவளை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணணும். இந்த குழந்தைக்கு ஏன் நாமாவை சொல்லி வளர்க்காம யார் அந்த நாராயண நாமாவை சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒழுங்கா என் நாமாவை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை வளர்க்க முடியுமாவோ இல்லைன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி குருமார்களை எச்சரிக்கை கொடுத்து அனுப்பினான். அந்த குழந்தையை கூட்டிட்டு குருமார்கள் திரும்ப பாடசாலைக்கு வரா. குருகுலத்துக்கு தினமும் 1 மணி நேரம் பாடம். நாராயணா நாம சொல்லாத அப்படின்னு சண்டனை மக்களும் சொல்லுவா. அந்த குழந்தை நாராயணா அப்படின்னு இப்படி 1 மணி நேரம் நாராயண நாமாவை சொல்லாதன்னே 108 நாமாவை அவர் சொன்னாங்க. இந்த குருகுலத்துல வசிக்கிற மற்ற குழந்தைகளும் பார்த்து 2 குழந்தையா பிரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை குரு மாதிரி உட்காந்துட்டு நாராயண நாமா சொல்லாத அப்படின்னு, அந்த குழந்தையா இருக்கிற இன்னொரு பையன் நாராயணா அப்படின்னு இப்படி குரு மாதிரியும் பிரகலாதன் மாதிரியும் மாறி மாறி நடித்துக் கொண்டு நாராயண நாமாவை ஏகலோகமாக அந்த ஆசிரமத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திரும்ப ஒரு விடுமுறை வந்தது. நேர அவன் ஆத்துக்கு வரான் பிரகலாதன். வந்த உடனே இந்த ஹிரண்யகசிபு அந்த குழந்தையை கொடுத்து திரும்ப கேட்கிறான், இப்ப என்ன கத்துக்க? அந்த குழந்தை சொல்லுது, நவவிதமா நாராயணன் பக்தி பண்ணலாம்பா. எப்படிப்பட்ட பக்தி பண்ணாலும் அவன் ஏத்துப்பான். அவன் நாம கேட்டா கூட போதும்.
உன் நாமாவை சொல்லலாம், பாடலாம், கேட்கலாம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவன் நாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும்பா. அதுதான்ப்பா நம்மளுக்கு மோட்சத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட உடனே அவனோட மடியில உட்கார வச்சுருக்கிற அந்த குழந்தைய அப்படி தூக்கி வீசி எரிஞ்சான். ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன சொன்னோம்? நல்லதுதானே சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிறது. குருமார்களை திரும்ப கூப்பிடுறான். 2 பேர் நடந்து கொண்டே வருகிறார்கள். என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன்? பிரபுவே, இறைவா, மன்னவா, நாங்க உங்க நாமாவை தான் சொல்லி கொடுத்தோம். நாராயண நாமம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா அந்த நாமாவை தான் சொல்றோம். எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, பல காலங்களாக இந்த நாராயணன் ஒருத்தர் இருக்காங்கிறதே தெரியாம, நாராயண நாமே தெரியாம 3 லோகமும் இருக்கு. ஏன்னா எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கானே. அப்படி இருக்கும்போது இப்ப இருந்த இந்த குழந்தைக்கு எப்படி அந்த நாராயண நாமா தெரியும்? அப்ப இந்த நாராயண நாமா அந்த குழந்தைக்கு தெரியும்னா, இவர் அந்த நாமாவை பிடிச்சிட்டார். அந்த நாமாதான் குழந்தைய பிடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த நாமாவை விடாம சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த குருவார்கள் சொல்லி தாமே தப்பில்லைன்னு சொல்லி தப்பிச்சுட்டாங்க. ஹிரண்யகசிபு இந்த குழந்தைய பற்றி திரும்ப கேட்கலாம். உண்மையை சொல்லு, நான் உங்க அப்பாண்டா போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தரல. குடிப்பெயர் ஏன் நாமாவை சொல்லாம, அது யாரு? நாராயணன். என்னோட தம்பி அழிச்சு வந்தா. நம்ம குடும்பத்தோட முதல் பகைவன்னா அந்த நாராயணன். அவனை அழிக்கணும். அதற்கு அவன் நாமாவை சொல்றான். கட்டாயமா உனக்கு யாரோ இதை சொல்லி கொடுத்துருக்கா. என்ன தெரியாம மறைகளோட கூட்டிட்டு போய் இந்த நாமாவை யாரோ உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. யாருன்னு ஒரு காமிச்சு அப்புறம் நான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை சொல்றேன், இல்லப்பா, நிஜமாவே நான் வீம்புக்கோ கர்வத்தினாலே உன்னை மிஞ்ச வேண்டும் என்றும் உன்னை எதிர்க்கணும் ஆணவத்தினாலேயோ ஆண்மையினாலேயோ அகங்காரத்தினாலேயோ இந்த நாமாவை சொல்லலாம். என் குருமார்கள் சொன்ன மாதிரி அந்த நாமா என்னை பிடிச்சுட்டு இருக்கான். என்னால அந்த நாமாவை சொல்லாம இருக்கவே முடியலப்பா. எப்ப வாய் திறந்தாலும் அந்த நாராயணன் நாமமா பார்க்க, எங்க பார்த்தாலும் அவன் தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்ற. பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு கேட்கலாம். கட்டாயமா ஒரு குருவோட கடாட்சம் இல்லாம ஒரு நாமாவை யாருமே கற்றுக்க முடியாது. யார் அந்த குரு சொல்லிடு அப்படின்னு கேட்கலாம். பிரகலாதன் மீண்டும் மீண்டும் அந்த நாமா எனக்கு எப்படி தெரியுமே தெரியலப்பா. ஆனா என்னோட மனசுல என்னோட அந்த நாடி நரம்பு ஒவ்வொரு அணுகளையும் அந்த நாராயணன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற. எங்களுக்கு தலைக்கு ஏறி போகும்போது தன்னோட காவலர்கள் எல்லாம் கூட்டு என் எதிரியின் நாமாவை சொல்றேன்னு ஒழிச்சுக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு உயிரோட தேவையே கிடையாது. அதனால எதை வச்சு பாத வச்சோம், சூலத்தை வச்சோம், எதை வச்சாலும் அந்த குழந்தைய கொண்டு விடுங்கன்னு தன்னோட வீரர்களுக்கு உத்தரவிடுகிறான் பிரகலாதன். பிரகலாதனின் அப்பாவான ஹிரண்யகசிபு. அப்பவும் அந்த குழந்தை நம்ம நாராயணன் இருக்கான் நம்மளை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த கருடன் மேல வர நாராயணனை நமஸ்கரித்து அவன் நாமாவை சொல்ல ஆரம்பிச்சு. நாமும் அந்த கருடன் மேல வர நாராயணன் நாமாவை பாடலாமா? கருடன் மீதும் சரண கமலமலை மனதினிடம் ஒரு கேட்டு, கருடன் மீதும் சரண கமலமலை மனதினிடம் ஒரு கேட்டு, மனதினிடம் ஒரு கேட்டு என் பாவங்கள் தீர்த்திடு தேவா, என் பாவங்கள் தீர்த்திடு தேவா. மலரை விழி அது கமல மலரை பத கமலும் இந்திரன் தொழுவார்,
மலரை விழி அது கமல மலரை பத கமலும் இந்திரன் தொடுவார் கமலும் இந்திரன் தொடுவார் என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா நாகப்படுத்தையனை காமன் தகப்பனே பிறவி பயத்தினை களைவாய் நாகப்படுத்தையனை காமன் தகப்பனே என் பிறவி பயத்தினை களைவாய் பிறவி பயத்தினை களைவாய் என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா கட்டு சக்கரம் கொண்டு அசுரர் வென்றார் முன்னடியில் சக்கரம் கொண்டு அசுரர் வென்றார் சர்வலோகமும் அடியில் சர்வலோகமும் அடியில் என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா நற்குணவடிவனை நிர்கதிரீவனை தேவரின் பகையறுத்தவனே நற்குணவடிவனை நிர்கதிரீவனை தேவரின் பகையறுத்தவனே தேவரின் பகையறுத்தவனே என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா கருணை மிகுந்துதா முதன்மை பக்தனான் பாரதி கீர்த்தனை காக்க கருணை மிகுந்துதா முதன்மை பக்தனான் பாரதி கீர்த்தனை காக்க பாரதி கீர்த்தனை காக்க என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா என் பாவங்கள் நீக்கிடு தேவா